வணக்கம். இது காதல் கனவுகளின் மீண்ட சொர்க்கம் நீ எனக்கு. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 4. சார், இனி எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பர் எவிடன்ஸோடு வாங்க, நம்ம மேலே பேசலாம். இப்போ தயவுசெய்து கிளம்புறீங்களா என்று அந்த காவல் அதிகாரி கூற, அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் மகேஷ் வெளியேற அவன் கைபேசி சினுங்கியது. ஆதி அழைக்க, சொல்லுடா, என்ன விஷயம் என்று மகேஷ் சுருக்கமாக கேட்க, எங்கடா இருக்க என்று ஆதி அதட்ட, உன் மாமியார் வீட்டில். டேய், ஏன் மாமியார் வீட்டில் உனக்கு என்னடா வேலை? நீ அந்த பெரியவரை பார்த்தியா இல்லையா என்று ஆதி அதட்ட, பார்த்துட்டேன்டா. நான் சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி நாளைக்கே வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் கிளம்பி வந்துட்டேன் என்று மகேஷ் தயக்கமில்லாமல் முடிக்க, டேய் டுபாக்கூர், எனக்கு காது குத்தி 25 வருஷம் ஆச்சு. நீ புதுசாக வேற குத்தாத. அவரையெல்லாம் நல்லவர்னு நம்பிடாதடா. உன்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி வெட்ட ஆளை விட்டுருவாரு. முடிஞ்ச வரைக்கும் அங்கே வேலையை முடிச்சுட்டு வரப்பாரு என்று ஆதி எச்சரிக்க, சரிடா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே என்று மகேஷ் வினவ, சொல்லு. இல்லைடா, நான் இப்போ மதுவந்தியோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சாதான் அவங்கள்ட்ட இது விபத்தில்லை, கொலையாக இருக்கலாம்னு சொல்லி புரிய வைக்க முடியும். இங்கே இந்த போலீஸ்காரன் கேஸை முடிக்கிறதுக்காக அவன் மனநிலை சரியில்லாதவன்னு என்கிட்டே கதை கட்டி விடுறான். ஈஸியாக சொல்லிட்டடா மச்சான். இவ்வளோ பெரிய சென்னையில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? நீ பேசாமல் அந்த போலீஸ்காரன்ட்டையே அட்ரஸை கேளு. போடா, நான் அவளை தெரிஞ்சவன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சவன்னா அட்ரஸ் தெரியாதான்னு அந்த ஆள் என்னையவே மடக்குவார். வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நான் எப்படியாவது இங்கே வேலையை 2 நாளில் முடிச்சுட்டு வரேன். டேய், இங்கே வர்ற அவசரத்தில் அங்கே வேலையை அரைகுறையாக முடிச்சிடாதடா. ஒழுங்காக முடிச்சுட்டு வா என்று ஃபோனை துண்டித்தான் ஆதி. பின் வீட்டை அடைந்த மகேஷ் மனதில் மதுவந்தியின் நினைப்பு மறுபடியும் ஊற்றெடுக்க, துன்பம் தாழாமல் படுக்கையில் படுத்தவன் நெடுநேரத்திற்கு பின் அவள் நினைப்பிலே உறங்கிப் போனான். பின் மறுநாள் காலை 8 மணிக்கெல்லாம் வெள்ளை மாளிகைக்கு சென்று தன் பணியை தொடங்கிவிட்டான். பரவாயில்லையே, ஆவடையப்பன் தேர்வு சோடப்போகுமா என்று மனதுக்குள் மெச்சிக்கொண்டு கூடலிங்கம் அவனை பார்த்து நகர்ந்து சென்றார். ஆனால் மகேஷ் மனதுக்குள், இங்கு வேலையை வேகமாக முடித்தால்தான் சென்னைக்கு வேகமாக செல்ல முடியும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து அதில் தேவையான முக்கியமான குறிப்புகள் அனைத்தையும் குறித்து கொண்டிருந்தான். ஒரே நாளில் 3/4 வேலையை முடித்திருந்தான். அவன் களைப்புடன் வீடு திரும்ப மணி இரவு 8ஐ தொட்டிருந்தது. இரவு உணவை முடித்து அவன் படுக்க ஆயத்தமாக கற்பகவள்ளி அவனை கைபேசியில் அழைத்தார். பாவம், 2 நாளாக பேசவில்லை. என்றும் பேசவில்லை என்றால் புலம்ப தொடங்கி விடுவார் என்று பயந்து, ஹாய்மா, எப்படி இருக்கீங்க என்று முடிந்த அளவு இயல்பாக பேச முயற்சித்தான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் மனசு தான் சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏம்மா, என்னம்மா கவலை உங்களுக்கு? எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக அமையணுமேனு தான். சரிம்மா விடுங்க, நான் சென்னை வந்த பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லி மகேஷ் நழுவ பார்க்க, டேய், நீ இங்கேருந்து போகும்போது என்னடா சொன்ன? ஃபோட்டோவை தஞ்சாவூருக்கு அனுப்புங்க, அதில் ஏதாவது ஒரு பொண்ணை நிச்சயமாக ஓகே பண்ணுறேன்னு சொல்லலை என்று கற்பகவள்ளி நினைவுபடுத்த, மகேஷ் மதுவந்தியின் நினைப்பில் தவித்து கொண்டிருக்க அவனுக்கு கற்பகவள்ளியின் பேச்சு கசந்து அலறியது. இருந்தும் தன் தாய்க்காக பொறுமை காத்து, அம்மா, எனக்கு இப்போ மூடு சரியில்லை, நான் சென்னை வந்த பிறகு பார்க்குறேனே என்று கெஞ்ச, நல்ல இடமா 5 இடம் வந்திருக்குடா. நான் உனக்கு கல்யாணத்தை முடித்து அடுத்து உன் தங்கச்சிக்கும் முடிக்கணும்ல. இந்த 5 ஃபோட்டோவில் உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போடு என்று தீர்மானமாக சொல்லி ஃபோனை துண்டிக்க, பாட்டி அதே நேரம், தம்பி இந்தாங்க, சென்னையிலிருந்து குரியர் வந்தது என்று அவன் கையில் அந்த கவரை நீட்டினார். மகேஷ் இருந்த மனநிலைக்கு அந்த கவரை திறந்து பார்க்காமலே பிடிக்கவில்லை என்று குப்பையில் போட தோன்றியது. ஆனால் அவன் தாயை பற்றி நன்கு அறிந்திருந்தவன் அவன் அப்படி நிராகரித்தால், எந்த பெண், எந்த உடை, என்ன கலர் உடை, குட்டையா நெட்டையா என்று 1000 கேள்வி கேட்பார். அதற்கு பதில் சொல்ல கண்டிப்பாக ஃபோட்டோவை பார்த்தாக வேண்டும் என்று பயந்து கவரை பிரித்தான். ஒவ்வொரு படமாக நாட்டமில்லாமல் அவன் பார்க்க தொடங்கினான். ஆனால் கடைசி படத்தை பார்த்தவனால் இமைக்க கூட முடியவில்லை. அதிர்ந்து நின்றிருந்தான். அதில் எழிலாக புடவையில் சிரித்து கொண்டிருந்தாள் மதுவந்தி.
மகேஷுக்கு அவள் முகத்தை பார்த்ததில் ஒரு நொடி சந்தோஷம் தோன்ற அடுத்த நொடியே விரக்தி அவன் முகத்தில் அப்பிக்கொண்டது. அதே நேரம் அவன் சிந்தனையை கற்பகவள்ளியின் அழைப்பு குறுக்கிட, தம்பி ஃபோட்டோவெல்லாம் பார்த்தியா, சொல்லு உனக்கு எந்த பண்ண பிடிச்சிருக்கு என்று அவர் ஆர்வமாக கேட்க, அம்மா அதில் நீல கலர் புடவை கட்டி என்றவனை கற்பகவள்ளி உடனே குறுக்கிட்டு, எனக்கு தெரியும் மகேஷ் உனக்கு அவ்வளோதான் பிடிக்கும்னு, எனக்கும் அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்போ உனக்கு ஓகே தானே, பேசி முடிச்சிடட்டுமா என்று துள்ளலாக கேட்க, அம்மா அவசரப்படாதீங்க, அந்த பொண்ணு ஃபோட்டோ பின்னாடி பெயர் மதுவந்தி ராஜேந்திரன்னு போட்டிருந்துச்சு, பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் மட்டும்தான் போட்டிருக்கு, மற்ற ஒரு விவரமும் போடலையே என்று அவன் வினவ, அவ்வளோதானே, நேற்று வாசு மாமா தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுத்துட்டு போனான், நான் அவன்கிட்ட விவரம் கேட்டு வைக்கட்டுமா என்று உற்சாகமாக வினவ, இல்லைம்மா வேண்டாம், எனக்கு நாளைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும், நான் நாளைக்கு ராத்திரி கிளம்பி அடுத்த நாள் சென்னைக்கு வந்துடுவேன், வந்த பிறகு அவர் வர சொல்லலாம் என்று மகேஷ் கூற, எப்படியோ உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும், அவள் யாராக இருந்தாலும் அவளை உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கற்பகவள்ளி மிகுந்த நம்பிக்கையுடன் கூறி விடைபெற மகேஷுக்கு மனதுக்குள் நெருஞ்சி முள்ளாய் குத்தியது. தன் முன்னால் சிரித்து கொண்டிருந்த மதுவந்தியின் நிழற்படத்தை வெகு நேரம் பார்த்தவன் அவள் சிரிப்பில் அவன் வாழ்க்கையை கரைக்க நினைத்தான். அப்படியே தூங்கியும் போனான். மறுநாள் எல்லா வேலையும் விரைந்து முடித்து அதே நேரம் எதையும் விட்டுவிடாமலும் கவனமாக குறிப்பிடித்து கொண்டான். அவன் விடைபெற கூடலிங்கம் ஐயாவை நாடிப்போக அவர் யாருடனோ தீவிரமாக ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார். எல்லாமே ஜாக்கிரதையாக போயாகணும், இல்லை நீ உயிர் வாழ்கிறதே இன்னைக்கு தான் கடைசி நாளாயிடும் என்று மிரட்ட மகேஷை பார்த்தவர், சரிடா நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை துண்டித்தார். வாங்க தம்பி, என்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் படித்து முடிச்சிட்டிங்களா? ஆமாம் ஐயா, எல்லாத்தையும் தரவாக பார்த்துட்டேன், குறிப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன், சார்கிட்ட போய் எல்லாத்தையும் காட்டி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அவரையே உங்ககிட்ட பேச சொல்கிறேன் என்றான். சரி தம்பி. தம்பி, நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் குறிப்பு எழுதினதெல்லாம் ஒரு பொட்டு கூட வெளியே கசியக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று எச்சரிக்க, ஐயா நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று மகேஷ் ஒற்றை வரியில் பதில் சொல்ல, சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்க என்று கூடலிங்கம் சென்றுவிட மகேஷ் அதற்கு மேல் தாமதிக்காமல் வீட்டிற்கு விரைந்து தன் லக்கேஜை அள்ளி போட்டு கிளம்பினான். மறவாமல் மதுவின் ஃபோட்டோவையும் எடுத்துக்கொண்டான். பாட்டி போயிட்டுறேன் என்று அவசரமாக கிளம்பியவன் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தான். ஆட்டோவும் கிளம்பியது. அண்ணே, இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக எவ்வளோ நேரம் ஆகும் என்று ஆட்டோ ஓட்டுநரிடம் வினவ, தம்பி இது பீக் டைம், எப்படியும் டிராஃபிக் இருக்கும், ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக போயிடலாம். உங்களுக்கு எத்தனை மணிக்கு தம்பி ட்ரெயின் என்று வினவ, இன்னும் 40 நிமிஷத்தில் ட்ரெயின்னு என்று மகேஷ் கூற, அப்புறமேன ஈஸியாக போயிடலாம் தம்பி என்று அவர் உறுதி கூற அவன் நிம்மதியுற்றான். ஆட்டோ மெயின் ரோடில் சீரிப்பாய ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கும் முன் ஆட்டோ ஓட்டி சொன்னது போல் டிராஃபிக் அதிகரித்து அனைத்து வண்டியும் நிற்கும்படி ஆகியது. இன்னும் 20 நிமிடம் மட்டுமே இருக்க மகேஷுக்கு மனதுக்குள் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஆனால் அங்கு ஒரு வண்டியும் அசைவதாகவே இல்லை. மற்ற நாள் என்றால் ட்ரெயின் போனால் போகட்டும் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவன் நாளை மதுவந்தி வீட்டாரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க அவனுக்கு டென்ஷன் ஏறியது. வண்டி நகர்வதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்று ஆட்டோவில் இருந்து தலையை எக்கி வெளியில் பார்க்க அங்கு அவனுக்கு அருகில் மற்றொரு ஆட்டோ நிற்க அதில் ஒரு பெண் பர்தா அணிந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை நோக்கியதும் அவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள். மகேஷுக்கு அந்த கண்கள் பரிச்சயமான கண்கள் போல் தோன்றியது. அதே நேரம் வாகனங்களும் நகரத் தொடங்கியது. அந்த ஆட்டோவும் அங்கிருந்து சென்றுவிட அவனின் கவனமும் ட்ரெயினை பிடிப்பதில் மும்முரமாக மாறியிருந்தது. ட்ரெயின் கிளம்ப 10 நிமிடங்களே இருக்க ஆட்டோவில் இருந்து அவசரமாக இறங்கியவன் அவனுக்குரிய பிளாட்ஃபார்ம் நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினான். அவன் கவனம் கோச் நம்பரில் மட்டுமே இருக்க அவன் எதிரே வந்த பெண்ணை கவனிக்காமல் அவள் மீது மோதி நின்றான். ஐம் சாரி என்று அவன் உதடுகள் தானாக உச்சரிக்க அவன் விழிகள் தானாக அவள் புறம் திரும்ப பர்தாவில் இருந்த பெண் கலவரத்துடன் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு உடனே விலகிவிட மகேஷ் அந்த பார்வையில் ஸ்தம்பித்து நிற்க அதற்குள் அந்த பெண் கூட்டத்தில் கரைந்திருந்தாள்.
மகேஷை அந்த கண்கள் வெகுவாக தாக்கியிருந்தது. அப்போது ட்ரெயின் கிளம்பத் தொடங்க செய்வதறியாதவனாய் ட்ரெயினில் ஏறி அமர்ந்தான். பின் அவன் பர்த்தில் ஏறி படுத்தவனுக்கு கண் முன்னால் அந்த பர்தா பெண்ணின் கண்களே நினைவு வர, நிச்சயம் ஆட்டோவில் பார்த்த பெண்ணும் ரயில்வே ஸ்டேஷனில் அவன் இடித்த பெண்ணும் ஒருவள்தான். அவள் யாராக இருக்கக்கூடும்? அந்த கண்கள் ஏன் அவனை வதைக்க வேண்டும்? 2 முறை அவன் அவளை பார்த்தபோதும் அவள் ஏன் பார்வையை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள்? அவனை கண்டு ஏன் அவள் அஞ்சி ஓடினாள் என்று பல கேள்விகள் அவன் மனதுக்குள் ஓடியது. அவளுக்கு அவனை நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். அவன் கண்டுவிடக்கூடாது என்றுதான் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அப்படி அவனை கண்டு ஓடக்கூடிய அவசியம் அவளுக்கு ஏன் ஏற்பட்டது? இதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் அவள் யார் என்று தெரிய வேண்டும். பர்தாவில் சுத்தி அலையும் பெண்ணை எங்கு போய் தேடி கண்டுபிடிப்பது என்று ஏமாற்றம் தொற்ற, யாரோ அவள், என் மதுவே என்னை விட்டு போயிட்டா, அவ யாரா இருந்தா எனக்கு என்ன என்று விரக்தி தோன்ற அவளின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே தூங்க முயன்றான். ஆனால் திடீரென்று ஒரு பொறி தட்ட தன் 2 கையால் மதுவின் மற்ற பகுதியை மறைத்து அவளின் கண்களை மட்டும் பார்த்தவனுக்கு சரியாக மூச்சு கூட விட முடியவில்லை. அவன் பர்தாவில் பார்த்த அதே கண்கள். நன்றி நேயர்களே. இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.